சென்றான். பதில்களை நெற்குத்த வேண்டும். அரிசி வேறு, குருணி வேறு, தவறு வேறு, தனித்தனியா படைத்தவன். உனது மகனை இறங்க யார் சொன்னது? குழந்தைகள் சொன்னார்கள். உனது மகனை பிழைப்பாயும் நாய் நரிகளுக்கு எடுத்து போடுவாய். சரியா? நாளை சூரியன் உதயமாக குழந்தை செய்ய வேண்டும். ஓடோடி என் மகனை தரம் செய்விட்டு தன்னிடத்தை தேடி வந்து விடுவேன் சுவாமி. மாநிலத்தின் விதியை வென்ற மனிதன் யாரும் கன்னியாள் பாதம் கணிந்துவார் காசிநாதா கணிந்துவார் காசிநாதா சிவமே சிவமே சிவமே
கண்டியாலுமையால் பாதம் கண்டியாலுமையால் பாதம் கனிந்து வாழ் காசிநாதா சிவமே 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 பொன்னரையத்தியாண்டே பொன்னகையத்தியாண்டே புழையந்தனை அடையிலே சிவமே 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 காசி நகரை பார்த்தே கண்டபடி காசி நகரை பார்த்தே கரையும் பார்த்தே இருக்கும் இடம் தேடி தேடியும் தானே தெய்வமே ஆண்டவா அனாதரட்சகா எம்பெருமானே மூன்றாவது வருடமாக எனக்கு சத்திய கீர்த்திக்கு வாய்ப்பளித்த கலை ஆர்வம் அமைந்துள்ள கலை பொக்கிஷம் இந்த கல்லம்பலம் கிராமம். மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி எங்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய இந்த கல்லம்பலம் கிராமத்தார்களுக்கு, அன்பு தாய்மார்களுக்கும், வாலிப நண்பர்களுக்கும்
உளமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை பரிவோடு கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவனே, எங்க இருக்கின்றாரோ, எப்படி இருக்கின்றாரோ அந்த உத்தமனை தேடி கடவுளையே, அந்த திருமுகத்தை ஒருமுகமாக நான் பார்க்க வேண்டும், அவருக்கு நான் பாத பூஜை செய்யணும் என்று தேடுகிறேன். மா காளியாதேவி, உன்னை அனுதினமும் வணங்கவில்லையா? ஆறுகால பூஜை நடத்தவில்லையா? எதற்காக இந்த சோதனை அம்மா? எதற்காக இந்த சோதனை? இன்னமும் பாராமுகம் ஏன் அம்மா? இன்னமும் பாராமுகம் ஏன் அம்மா? இன்னமும் பாராமுகம் ஏன் அம்மா? திறந்து பாரம்மா. இன்னமும் பாராமுகம் ஏன் அம்மா? கொடுத்தாரே அது குற்றமா? பசியின்றி வந்தவருக்கு புசி என்று அமுதம் அளித்தாரே அது குற்றமா? பிற உண்டு கழிப்பதை கண்டு கழித்தாரே அது குற்றமா? எது குற்றம்? எதற்காக இந்த சோதனை? நாங்கள் என்ன குறை செய்தோம்? யார் முடிய கெடுத்தோம்? எவரை வாழ விடாமல் செய்தோம்மா? எதற்காக இந்த தண்டனை? என் மன்னன் எங்கே இருக்கின்றாரோ, எது செய்கின்றாரோ ஒன்றுமே புரியவில்லையே. எங்கள் வாழ்க்கையிலே நிம்மதியப்பா பழப்பா போச்சே ஆண்டவா, நிம்மதி இழந்தாம். எங்கே நிம்மதி? 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 அங்கே எனக்கு இடம் வேண்டும், அங்கே எனக்கு இடம் வேண்டும். எங்கே நிம்மதி? எங்கே நிம்மதி? அங்கே எனக்கு இடம் வேண்டும், அங்கே எனக்கு இடம் வேண்டும்.
எனது கைகள் மீண்டும் போது மலரும் தொடுகின்றது இறைவன் கொடியவனே நிம்மதி எனக்கு இடம் வேண்டும் எனக்கு இடம் வேண்டும் பழைய பறவை ஓட ஒழுங்கி புதிய பறவை புதிய பறவை பழைய பறவை எனது கொண்டது என்னை கொள்ளும் தோற்று வைத்தால் வனமையே தாயே இன்றே மட்டும் அவனை கண்டால் உறங்குவேன் தாயே உறங்குவேன் தாயே அரண்மனையை மன்னர் வீட்டிற்கும் பொழுது விஸ்வாந்திர மனிதர் வந்தார். யாக நடத்த போகிறேன், அதில் கொஞ்சம் பொருள் உண்டு கேட்டார். எனது மன்னரை அழைத்து இயற்கையாரை மனிதருக்கு வேண்டிய பண்புகளை கொடுங்கள் என்று சொன்னார். அது குற்றமா? அது குற்றமா? நேற்றின் வேர்வை நினைத்து பாடுபட்ட பயிர்களை கொடிய மிருகங்கள் நாசம் செய்தது. மக்களை குறையை தீர்ப்பது மன்னனுடைய கடமை என்ற வேட்டைக்கு சென்று மிருகத்தை வேட்டையாடி மக்களுக்கு உதவி செய்தார்கள். அது குற்றமா? அது குற்றமா? இரண்டு மதர்கள் வந்தார்கள். மறுமொழிக்க சொன்னார்கள், அம்மா, நான் தந்தாரம் என்று பிரகாரம் வசிக்காதவன், பிற பெண்களை தங்கையாகவும் தாயாகவும் மதிக்கக்கூடியவன் தான். இனி ஒரு முறை எப்படி தெரிவிக்காதீர்கள் என்று சொல்லி கட்டி பிடித்து ஆதியம் செய்ய எத்தரித்தார்கள். என்று மன்னவரை அடித்து துரத்திடும் முனிவர் கிடுகிட ஓடி வந்து, ஹரிச்சந்திரா, உனக்கு ஒரு முடி, உனக்கு ஒரு குடி, உனக்கு ஒரு சுபசபை எனது மன்னவருக்கு இடத்தை ஏற்றி உதைத்தாரே. முனிவர் ஏற்றி உதைத்தாரே. சாமி, நான் என்ன தவறு செய்தேன்? எதற்காக இந்த சினம்? ஹரிச்சந்திரா, இரண்டு பெண்களை மனதுதான் தீர்மானம் என்று சொன்னார். சாமி, தாங்களுக்கு தெரியாததா? நான் மனமானவன். ஏற்கனவே எனக்கு இவ்வளவு ஒரு மகன் இருக்கிறார். நான் தவறு செய்தால் தாங்கள் வார்த்தையை திருத்துவது போது இப்படி தெரிவிக்கலாமா என்று உபமானமாக ஒரு சொல்லுக்காக கண்ணை வேண்டியவே காக்கின்றே மண்ணு வேண்டும் பாபுடன் இழுவே. சுவாமி 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 மகவா
கண்ணி வெளி மிகுவே கண்ணை வேண்டியும் ஈகுவே காக்கின்ற மண்ணையே ஈகுவே 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 கண்ணி வெளி மிகுவே காக்கின்ற மண்ணிவினை மிகுவே என்று தெரிவிக்கிறார். அப்படி என்றால் ஹரிச்சந்திரா, நீ சொன்ன சொல் தவறாதவன். கண்ணி வெளியில மெய்யுவாய், இதே காக்கின்ற மண்ணை வெளியில மெய்யுவாய் இல்லையா? அப்படி என்றால் சுவாமி, உன் 56 தேசத்தை தாரை வித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறாரே. கொஞ்சமும் யோசிக்காமல் என்னை அழைத்தார், என் அன்னை சந்திரமதி அழைத்தார், குழந்தை லோகிதாசன் அழைத்தார், ஒரு கிண்டியை ஜனம் கொண்டு வர சொல்லி 56 தேசத்தையும் அந்தனரும் தெய்வீக அமரரின் அந்தனரும் தெய்வீக அமரரின் குரும் அருள் செல்வமே அறிந்து நிலத்திரு நிதியாவும் பாதமலர்க்கே சமர்ப்பணம் சாமி. கொஞ்ச நேரம் எடை மறந்தே 56 தேசத்தின் தாய்விட்டுக் கொடுத்தார் என்று மன்னவர். ஹரிச்சந்திரா, 56 தேசத்தின் தாய்விட்டுக் கொடுத்தாயே, இனி எதற்கடா இந்த ஆலயணி மணிகள்? அதை கருத்து கொடு என்று காவிரி கொடுத்து விடுத்த சொன்னாரே. தந்தாரை வளவளக்க பவளமாலை விடுவிக்க எனது மன்னவர் காவிரி தரித்தாரே, காவிரி தரித்தார். என்ன சோதனை, என்ன சோதனை, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. வேதனை நான் வாழ்க்கையின்றான் தாங்காமோனே. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. சொந்தம் ஒரு கைவிலங்கி நீ போட்டதே, அது பந்தம் ஒரு காவிலங்கி நான் போட்டதே. சொந்தம் ஒரு கைவிலங்கி நீ போட்டதே, அது பந்தம் எனும் காவிலங்கி நான் போட்டதே. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்லு, அதிகாரம் இல்லையம்மா தத்துவம் சொல்லு. ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்லு, ஒரு அதிகாரம் இல்லையம்மா தத்துவம் சொல்லு. அதிகாரம் தேடினாலும் எவ்விடத்தில், அதிகாரம் தேடினாலும் எவ்விடத்தில். அதிகாரம் இல்லையம்மா வானகம் சென்றேன், ஒரு நாளும் நான் இதுபோல் அழுதவனல்ல, ஒரு நாளும் நான் இதுபோல் அழுதவனல்ல. இனிநாளே கண்ணன் கொடுத்த யாரிடம் சொல்ல. சோதனை மேல் சோதனை போடுமடா சாமி. வேதனை நான் பார்க்கின்றதா மோனி. தாடாடவில்லையம்மா சதையாடி, தாடாடவில்லையம்மா சதையாடி. மன்னன் என்றும் மந்திரி என்றும் உறவாடி, பூவா
நட்சத்திரங்கள் தெரிவித்தாரே, நன்றி நன்றி. நட்சத்திரங்கள் அவர் செய்த கொடுமை கொஞ்சம் நெஞ்சமா என்னை செவுக்கால் அடித்தார். என் மனைவியை பெண்ணென்று வராமல் செவுக்கால் அடித்தார். குழந்தை என்று வராமல் குழந்தை ரோஹிதாசனை கையில் கட்டி வைத்து கட்டினார். ஹரிச்சந்திரா, நான் பஞ்சனையில் படுத்தவன். இந்த கல்வியிலும் மொழியில் நடமாட முடியாது. என்னை சுமந்தசன் என்று சொன்னார். என்று மன்னவரை பள்ளத்தில் வைத்து சுமந்தவர்கள் எத்தனை பேர் எத்தனை பேர். அப்பேற்பட்ட என் மன்னனை என் மன்னன் நட்சத்திரங்களில் சுமந்தாரை சுமந்தாரை காசி வரை சுமந்தார். காசி வரை சுமந்தார். காசிக்கு சென்றோம். ஒரு சத்திரத்தில் தங்கியிருந்தோம். பொழுது விடிந்தால் முனிவரின் கடமை கேட்க வேண்டுமே என்ன செய்வேன்? கண்கள் வைக்கிறார். அன்னை சந்திரமதி என்று பொறுப்படுகிறார். அந்த உத்தமி பத்தினி சுவாமி ஏன் கலங்குகிறீர்கள்? மனதை கல்லாக்கிக் கொள்ளுங்கள், இதயத்தை இருமாக்கிக் கொள்ளுங்கள். என்னை விட்டு இந்த காசி மாநகரை முனிவரின் கடமை கேட்க. ஐயோ என் பொற்கொடியாக என் உத்தமியை என்ன சொன்னாய்? உன்னை விட்டு முனிவரின் கடனை கேட்க வேண்டுமா? வேற வழி இல்லையே, வேற வழி இல்லையே. சந்தையிலே ஆடு மாடுகள் இருப்பது போல் விற்றார்கள் விற்றார்கள். காதலாகி கசிந்து கண்ணீர் வல்வி காசி மலர நீரிலே மனைவியும் தான் பெற்ற பிள்ளையும் விலை கூறி நிற்பது நியாயமோ நீதியோ இது நேர்மையோ? என்று கோருகின்றேன் ஐயா. விலையோ விலை என்று கோருகின்றேன். இது பகலோரை கேளும் ஐயா. விலையோ விலை என்று கோருகின்றேன். காசியில் அந்த வீதியிலே காலகண்ட பகவானுக்கு எண்ணெய் வித்தாரு. கட்டிய மனைவி வித்தாரே, கட்டிய மனைவி வித்தாரு. விதியா அல்லது சதியா? என்ன ஞானம்? விதியா சதியா? விதியா சதியா? இந்த தேடி பார்த்தார். ஏழை மயானம் கொண்டிருக்கிறது. அந்த மயானத்தில் சென்று பார்ப்போம்.
பாத்துக்கிறியா? எங்கு பார்த்தாலும் புகைமண்டலங்கள், எங்கு பார்த்தாலும் பிணக்காடு, துர்நாற்றம் இல்லாமல் நிற்க கூட முடியவில்லை. இந்த துர்நாற்றத்திலே நீ மன்னவர் இருப்பாரா? அத்தரும் சம்பதம் சந்தனம் பூசி எனது மன்னவர் இந்த துர்நாற்றத்தை ஏற்றுக்கொள்வாரா? வென்று கொண்டிருக்கிறார். மனிதா, நீ எங்கு பிறந்தாயோ, எப்படி நான் வாழ்ந்தாயோ, எரியும் நெருப்பில் வென்று கொண்டிருக்கிறாய். மாடுண்டு கண்ணுண்டு மக்களுண்டு என்று மகிழ்ந்திருந்த மனிதா, விம்மி அழுத மனைவியோ வீதியோடு திரும்பி விட்டார். உன்னை சுமந்து வந்த சுற்றத்தார்கள் சுடலையோடு திரும்பி விட்டார்கள். உன் பேரங்கே, உன் புகழங்கே, எரியும் சாம்பல். விதி என்றும் ஆசை கையில் ஆடிய பம்பரமே, உன் ஆட்டம் வைத்து விட்டது பார்த்தாயா? இளம் குருத்தே, விதி என்று சோரை காட்டி வீசி அடிக்கும் பொழுது பூவென்றும் பிஞ்சென்றும் காயென்றும் கனி என்றும் பார்ப்பதில்லை. மனிதன் எதை கொண்டு வந்தான், எதை கொண்டு போகிறார்? ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, பிறந்ததோ சுத்தம் என்ன, ஓடிவிட்டு ஆவிவான் கூடவே வருவதென்ன, என்ன என்ன என்ன. இதுவரை உறவு, இதுவரை மனைவி, ஆடுவரை பிள்ளை, வரை யாரோ. இதுவரை உறவு, இதுவரை மனைவி, ஆடுவரை பிள்ளை, சென்று விடுகின்றார்.
யாரவா யாரை வருவார்? ஐயா, இந்த மலையாளத்திற்கு சொந்தக்காரர் என்று தெரிந்து கொண்டேன். ஆனால் இவ்வளவு கோபமா? யாரடா பையன்? ஆமா, நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். தெரிவிக்கின்றேன் ஐயா. யாரடா என்று கேட்டேன். என்னை யாரடா என்று கேட்டேன். எனக்குள்ள காவலனே யாரனே என்று கேட்டேன். என்னை யாரனே என்று கேட்டேன். எனக்குள்ள காவலனே எனதன்புள்ள காவலனே வந்தேன். என் மன்னனை பார்க்க முடியவில்லை ஐயா. வேறதும் செய்யவில்லை. என்னை வேறு தன்னை கோரிக்காரே காவலரே காவலரே. சுத்தி வந்தேன் என் மன்னனை பார்க்க வேண்டும் என்று ஐயா. ஐயா, ஒரு உத்தமனை தேடினேன் ஐயா. மாசற்ற மாணிக்கத்தை தேடி வந்தேன் ஐயா. என் சக்கரவர்த்தியை தேடி வந்தேன் ஐயா. தெரிந்தால் சொல்லுங்கள், தெரிய வைத்தால் மறுத்து விடுங்கள். தாங்கள் சந்தேகப்படும்படி நான் மந்திரவாதியம் அல்ல. மயானத்திலே தளர்பிள்ளை மண்டபத்தை திருடிய மந்திரவாதியம் அல்ல ஐயா. யாரை தேடி வந்தாய்? என் மன்னனை. மன்னன் என்றால் சக்கரவர்த்தியா? ஆமா. 56 அரசன். ஆமா. அவரை பார்க்க வேண்டும் என்றால் எங்கு தர வேண்டும்? அரண்மனைக்கெல்லாம் தர வேண்டும். எங்கே வந்தாய்? உண்மைதான் ஐயா. மன்னனை பார்க்க வேண்டும் என்றால் அரண்மனையை சென்று பார்த்திருக்க வேண்டும், அல்லது காசிமநகர் வீதியை சென்று பார்த்திருக்க வேண்டும். இங்கு வந்து தேடுகிறாய். உனக்கு என்ன பைத்தியமா? கால விதி ஐயா, கால விதி. ஆண்டவை நாக்கை ஏன் படைத்தான் தெரியுமா? வாக்கை காப்பாற்றுவதற்காக. ஒரு சொல்லுக்காக நாடு நகரம் அத்தனை விளம்பி இக்கட்டான நிலையில் எங்க இருக்கின்றாலோ இது எதற்காக இழந்தான்? யாருக்காக இழந்தான்? யாரிடம் இழந்தான்? எப்படி ஐயா? எதற்காக இழந்தான்? யாரிடம் நாடு நகரங்களை இழந்தான்? விஸ்வாமித்திரர் முனிவர் அவர் சொன்ன சொல்லுக்காக நாடு நகரம் அத்தனை இழந்து பெற்ற பிள்ளையை காப்பது தன் கடமை என்பதை உணராது தன் தவக்கின் கடமைக்காக தாரத்தை நண்பன் வாந்தையால் நாடு விட்டு மனைவி மக்களை தொடர்ந்து வந்த உன்னையும் நடுத்தருவில் விட்ட நேமஞ்சகன் அவனை தேடி கௌசியமுடைய காட்சியிலே கனகாபுரம் ஊதிதரால் அறியாதனத்தில் அறிஞர் வந்து அறியாதனத்தில் நாடு விட்டு வந்திருக்கிறேன். அந்த சண்டாளன் உனக்கு என்ன செய்ய போகிறான்? என்ன செய்ய போகிறான்? நாவை அடக்கி பேசு.
என்றால் என் சக்கரவர்த்தி பாப்பா நீதி சொல்லுகிறாய். நீச பயனே, என் மண்ணை பற்றி உனக்கு என்ன தெரியும்? வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கிய வல்லனா இல்லை என்று கேட்பதற்கு அள்ளி கொடுக்கிறதா? என் மன்னனை பார்த்தா பேசுகிறாய். என் மண்ணை படித்து பேசி உன்னை சும்மா விட மாட்டேன். நீ உயிரோடு இருக்கக்கூடாது, நீ உயிரோடு இருக்கக்கூடாது. நாங்கள் என்ன பாவம் செய்தோமோ இந்த கிதிக்கு ஆளாகிவிட்டோம். உன்னை கொண்டு விட்ட அந்த பாவத்தை எங்கடா துடைப்பேன், எங்க துடைப்பேன்? சத்தியம் எங்கடா? கேள்வி எங்கடா? நேர்மை எங்கடா? சத்தியகீர்த்தி, ஒரு மன்னனை பழித்து பேசி செவியில் கேட்ட பிறகு நீ உயிரோடு இருக்கலாமா? நீ உயிரோடு இருக்கலாமா? இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. ஐயோ சிவமே, சிவமே, அதோ எரிகிற சடை, அதை என் உயிரை நீ சாக வேண்டாம் அப்பா, வாழ வேண்டியவன். உங்கள் அரசர் இருக்கும் இடம் எனக்கு தெரியும் தெரியுமா என்று பார்த்துவார்கள். அதோ 1000 கோடி நமஸ்காரம் இருக்கிறார், பார்த்துவார்கள். காத்திராமா, இது என்ன சோதனை அப்பா? அன்று நான் அடிமையாக எஜமானவன் புறப்பட்ட போது என்னோடு வந்த இவனை வர வேண்டாம் என தடுத்தேன். மூச்சித்து கீழே விழுந்து விட்டான். கீழே விழுந்து இவனை திரும்பியும் வராமல் விட்டு வந்தேன். இதற்காக அயோத்திக்கு தந்து நலமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் விட்டு வந்தேன். மறுபடியும் என்னை காண ஓடி வந்து விட்டானே. ஐயா, பார்த்திருக்கீர்களா? ஒன்றும் அறியவில்லையே. என்ன செய்வேன், என்ன செய்வேன்? என்னை யார் என்று தெரிகிறதா? என்னை யார் என்று தெரியவில்லை. கருகிய ரோகம், கருத்த உடல், தாங்கள் யார் என்று தெரியவில்லையா? கொஞ்சம் அப்படி சத்தியகீர்த்தி, ஐயா, என் மன்னனா, என் மன்னனா. தாங்கள் யார் என்று தெரியாமல் வசமாறி குறைந்து விட்டேன். இருந்த போதிலும் உங்களை பார்க்க வேண்டும் என்று நானும் அவனோடு தான் இருந்தேன். தாங்கள் அயோத்திக்கு சென்று நலமாக வாழ வேண்டும். இல்லை மன்னா, இல்லை. அரண்மனையிலே உப்பு, உறுப்பு, இனிப்பு, புளிப்பு, கசப்பு இப்படி எல்லாம் உணவு உண்ட தாங்கள் இந்த மயானத்தில் உணவுக்காக என்ன செய்கிறீர்கள் மன்னா? எனக்கு உணவுதானே வாய்க்கிருந்தி. ஆண்டவனே, சரத்துக்கு கூட வாய்க்கிருச்சியா? இறைவா, இறைவா. தாங்கள் என்னுடன் அவசியம் இருந்துதான் ஆக வேண்டுமா? அண்ணா, அதனால் ஒன்றுமில்லை. சரத்துக்கு கூட அரிசி ஓடுகிற கங்கையை சுத்தம் செய்து மீதமுள்ள அரிசியை தாங்கள் என்னுடன் அவசியம் இருக்கத்தான் வேண்டுமா? நான் எண்ணி மூச்சு உள்ளவரை பாதுகாப்பு செய்து கொண்டிருப்பேன். அப்படி என்றால் அந்த அரிசியின் தோஷத்தை போக்கி நாம் இந்த இடத்திற்கு வருபவர்கள் எப்படி வருவார்கள் தெரியுமா? எப்படி வருவார்கள் தெரியும். ஆடி முடித்தவர்கள், ஆசைகளை போட்டவர்கள், நீட்டி படுத்தவர்கள், நெடுமூச்சு விட்டவர்கள், கோட்டை நகர்ந்து இந்த கூடிவிட்ட ஓடவென்று கூட்டமோ கூடி வரும், கூக்குரலும் கேட்டு வரும். எட்டுக்கால் நடந்து வரும், 2 காலில் இருக்கும். எட்டுக்கால் நடந்து வரும், 2 காலில் இருக்கும். 10 கால் மனிதருக்கு பார்வையோ கிடையாது, பார்வையோ கிடையாது. எட்டுக்கால் நடந்து வரும், 2 காலில் இருக்கும். பணம் இருந்தால் பூமியிலே நிலம் இருந்தால் பிள்ளைக்கு மனிதருக்கு கொள்ளி வைத்து ஆடு வரும். நாலு மணிக்கு நீ விடணும். 5 மணிக்கு நேரம் இல்லை. சொல்லிட்டோம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் என் உளமார்ந்த நன்றி வணக்கத்தை அன்போடு நன்றி.
கொண்டு போயிடலாம் இந்த அம்மனுக்கு வீட்டு போயிடுமா உங்க மேலே ஆய் இந்த பாரு என்ன பண்ணுறோம் அடிக்கிறியா உங்க பேர் என்ன ஆயமாரே ஆண்டவமாரே அப்பச்சிமாரே வீரபாதி தேவை விழுந்து உங்களுடைய என்ன பத்துனே விழுந்து உங்களுடைய கேட்டாங்க ஒன்னும் உனக்கு அப்படித்தான் தெரியும் நான் கும்பிட்டு விழுந்ததா தப்பா இல்லடா உனக்கு ரொம்ப மப்புடா இல்ல ரொம்ப கொழுப்பு ஏற்பட்டு சூடாது சுடுகாட்டு காவல் வீரபாதி தேவைன்னா இந்த காட்டு மாநகரத்தில் பெரிய பெரிய பணக்காரர் காதுக்காரா இருக்கா எங்களுக்கு கடன் படாத எவனும் கிடையாது எனக்கு இருந்த அந்த கடனை எங்களுக்கு கொடுத்துதான் தீரும் என்ன பாக்குறீங்க ஆனா வட்டி கிடையாது கூட கொடுக்கணும் கால் போன முளம் துண்டு மூணு கொடுக்கலைன்னா உட்கதி வேகாது எது போனோம் நாட்டுல ஆடு மாடு கோழி குஞ்ச கடன் வாங்கியிருக்கேன் நான் ஒரு மனுஷனையே ஒரு கொடுத்து வாங்கியிருக்கேன் யாரை வாங்கியிருக்கேன் எப்படியா வாங்கியிருக்கேன் 56 தேசத்தாண்ட ஹரிச்சந்திரனை வாங்கியிருக்கேன் நான் யாரு நான் உங்க இட பிடிக்கிறேன் உயிரை பிடிக்கக்கூடியவன் யாரு அந்த யமனருமே பாதையிலே நான் வருவேன் ஒருவர் எதிர்த்து பயந்து ஓடி போயிட்டாங்க ஆனா ஊருக்குள்ள என்னை பத்தி கட்டு பாருங்க ஊருக்குள்ள கட்டு பாருங்க ஐயோ போக மாட்டியா போயிருந்தோம்
எந்த எனக்கு தெரியுது கையிலாக கைக்குள்ள தெரியுது. அடைய ராஜா உன்னால எத்தனை பேர் ஓட்டாங்க போயிருக்கான் தெரியுமா? பொண்ணை விடுறா மனைவி விடுற, பொண்ணை விடுறா பொருளையும் விடுற, குப்பையில இருந்து மானத்தையும் விடுற, நடுவான செருப்படி பூஜையும் பெறியா உன்னை விடுறா. நீ உனக்கு இருக்கிற மதிப்பு யாருக்கும் கிடையாது. அப்ப குடி குடிக்கமாதிரி குடியாதவனே வெளியாது, குடி உடல் நலத்தை கெடுக்கும் அப்படின்னு எழுதி கொடுக்க. என்ன மருத்துக்கு விற்கிறான்? அதனால காலதாமதம் காரிய கழிப்பு முத்தமிழ் முத்தமிழ் என்ன இசை நாடகம் என்பது முத்தமிழ். அது முக்கணியும் காற்று மரம். முக்கணிய என்ன பழம் வாழை என்று சொல்லப்பட்ட முக்கணியும் காற்று மரம். இந்த மரம் யாரு கேட்ட தெரியுமா? தெரியுமா? முன்னவனி கேட்ட மரம். முன்னவனி யாரு? மூலப்பொருள் விக்னேஸ்வரன் சூரியூர் கனக சபாபதி. அவருக்கு ஏத்த மரம். இந்த மரத்தை வச்சவையாரு தெரியுமா? பயசேரி திண்டக்கல் இருக்கும் கரிசல் குளம் எஸ் முருகசாமி வச்ச மரம்.
நான் தெரியாமல் செய்து கொள்ள மாட்டேன்.
வைத்து என் மகனை தகனம் செய்யுங்கள், தகனம் செய்யுங்கள். ஒருவர் எத்தகைய நிலையில் உள்ளவராயினும் அவர் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை, அதாவது அந்நியருடைய பொருளை அபகரிப்பது போன்ற திருட்டு தொழிலை செய்வாராயின் அவரை தூசிக்காமல் போற்றி போவார்களா? ஒரு குணத்தை தகனிக்க வேண்டுமானால் காற்பணம் முழத்துண்டு வாக்கியத்தையும் மூன்றையும் கொடுக்க வேண்டும். இதை அனுசரிக்காமல் அதுவும் எனக்கு தெரியும். நாட்டிலே நல்லவர்களும் கடவுளை அழைக்கிறார்கள், திருடர்களும் கடவுளை வேண்டிக் கொண்டுதான் செல்வது வழக்கம். சிலர் கடவுளின் பெயரை சொல்லி காரியம் சாதித்துக் கொள்வதை கையாளுகிறார்கள். அந்த வர்க்கத்தில் இனியும் ஒருத்தி நல்ல தந்திரம் படுத்திருக்க தந்திரமும் எனக்கு எஜமான் வீரமாக ஒருவர் இருக்கிறார். அவர் கட்டளைப்பட்டால் நான் நடக்க வேண்டும். காற்பணம் முழத்துண்டு வாக்கியத்தையும் மூன்றையும் வாங்கிக் கொண்டு பிராந்தை தகனம் செய் என்று எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார். ஆகையால் பாதாள சுதந்திரத்தை கொடு, இல்லையா பிறத்தை தகனிக்க முடியாது. என்னிடம் கொடுப்பதற்கு கதி இருந்தால் கொடுத்து விட மாட்டேனா? என்னிடம் இருப்பது உயிர் உண்டுதான் இருக்கிறது. வேண்டுமானால் தங்கள் கையில் வைத்திருக்கும் கப்பாலை அடித்துக் கொள்கிறாயா? மற்றவரிடம் கொடுப்பதற்கு ஏதொரு கதிவில்லை, ஏதொரு கதிவில்லை. எவ்வளவுதான் வறுமை நிலையில் இருப்பவராயினும் ஈம கடன் கொடுப்பதற்கு சத்தியற்றவராய் இருக்க மாட்டார். குடிசையிலே குடியிருக்கலாம், கூலியாளக பழைக்கலாம், கந்தை கட்டி காலம் கழிக்கலாம். ஆனால் வாய்க்கத்தை துண்டுபடுவதற்கு விதியிலே உன்னை போல் நான் எவரையும் பார்த்ததில்லை. ஒழுக்கம் என்பது வகையில்லை, எத்தனை விதமானாலும் இயம்புவது கேளாது. பேசுகின்றாய்
இல்லாதவன் என்பதை ஒருவாறாக ஒப்புக்கொள்கிறேன். என்றாலும் காட்டிலே மகன் இறந்து விட்டான் என்று காதலை கேட்ட நீ கையை நெறித்து மை நடுக்கி நடிச்சாம வேலையில் காடெல்லாம் துற்றி அலைந்து மகனை எடுத்தாயே. இந்த காடெல்லாம் துற்றி அலைந்து மகனை தேடி எடுத்தாயே. ஏன் எதற்காக எடுத்தாய்? கடமை, கடமைக்காக. எடுத்த மகன் முடத்தை எங்கோ எரிந்து விட்டு போகலாம். எடுத்த மகன் முடத்தை எங்கோ எரிந்து விட்டு போகலாம். அதை விட்டு பெண்ணாகி நீ தோளிலே சுமந்து கண்ணாலும் பார்த்தறியாத சுடலையை நோக்கி ஓடி அதுவும் இங்கு வந்து என்ன செய்திருக்கிறாய்? பக்கத்து புலங்களிலே உள்ள கட்டை முட்டைகளை எல்லாம் சேர்த்து தீமுட்டி எதற்காக? கடமை, கடமைக்காக. உன் கடமையை அத்தனை அக்கறை கொண்ட நீ என் கடமையை நீ எண்ணி பார்த்தாயா? பெருங்குண்ட திரவியத்தை ஈடாக கொடுத்து, பெருங்குண்ட திரவியத்தை ஈடாக கொடுத்து இப்பெரிய மயானத்தை காக்கும் பொறுப்பையும் தந்து நமது அடிமை நமக்கு துரோகம் செய்ய மாட்டான் என்று நம்பி இருக்கும் எல்லா இடைக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை நீ செய்ய தவறவிடலாமா? இதோ பார், இந்த எண்கான் உடம்பை 7000 துண்டுகளாக வெட்டி 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 கூறுபடுத்தினாலும் ஒவ்வொரு குண்டமும் கடமை சத்தியம், கடமை சத்தியம், கடமை சத்தியம் கொடுத்து கொண்டிருக்கும், கொடுத்து கொண்டிருக்கும். பாலாராமன் துண்டுபடத்தில் விழுந்து இந்த மயானம் எனக்கு சொந்தமில்லை, என்னுடைய எஜமானுக்கு சொந்தமானது என்று தாங்கள் சொல்லுகிறீர்கள். நான் நினைக்கிறேன் எனக்கு சொந்தம் என்று. காரணம், தலைக்கு மேலே வெள்ளம் வந்தவருக்கு சான் போனால் என்ன முடம் போல அந்த முடிவுக்கு வந்துவிட்டேன். மேலும் சாக தொழுந்தவளாகிவிட்டேன். சுட்டேற்றாலும் சரியாக பட்ட மரமாக நிற்கின்றேன். எனக்கு எந்தவித நாதையும் கிடையாது ஐயா. நான் பெற்றவர்கள் ஒருவன் தான் இருந்தான், அவனும் பரவத்தான் இறந்து விட்டான். நான் இனிமேல் இந்த உலகத்தில் வாழ விரும்பவில்லை. உனக்கு எவ்வித கதியுமே இல்லையா? இல்லை ஐயா, கதியும் இல்லை. சுற்றம், சுற்றத்தார்கள் சுற்றம் சுற்றம் சூழம் என்று சொல்லிக் கொள்ளும் ஒருவன் தான் இருந்தான். அவனை இவளுக்கு தனிபரமாக நிற்கின்றேன். இந்த பாவி சுற்றத்தார்களும் இல்லை. அப்படி என்றால் பதி கணவன் இருக்கிறான். அவன் இருக்கிறான். அவன் எங்கோ இருக்கிறான். எனக்கு தெரியாது ஐயா, எனக்கு தெரியாது. பதி இருக்கிறான், எங்கோ இருக்கிறான், எங்கோ இருக்கிறான், எங்கோ இருக்கிறான், எங்கோ இருக்கிறான் என்றால் பதி இருக்கிறான், எங்கோ இருக்கிறான். அப்படி என்றால் கழுத்திலே மாங்கல்யம் நிற்க வேண்டும் அல்லவா? கழுத்திலே மாங்கல்யம் இருக்கிறது என்றால் இந்த பெண்ணின் கழுத்திலே மாங்கல்யம் இருக்கிறதா இல்லையா என்று பார்ப்பது காவிராமா? எந்த பெண்ணையும் நேரிட்டு பார்க்காதா இந்த பெண்ணை எப்படி உற்று பார்ப்பது? கடமை, கடமை பார்த்தாக வேண்டும். இது என்ன ஆச்சரியம்? நகர்ந்து வந்து சொல்லிக்கிறது. காதினாதா, அப்பொழுது குழந்தையை காலாகற்றினே. அப்பொழுது என்ன தெரிவித்தான்? மண்டல மன்னர்கள் போற்றக்கூடிய குழந்தை என்றால் இப்பொழுது என்ன தெரிவிக்கிறார்? திரிமூர்த்தி, திரிமூர்த்திகள்
இல்லை இல்லை இருந்த போதிலும் இந்த பெண் யார்தான் என்று விசாரிப்போமே. அம்மா நீ யாரம்மா? உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையாவர், உன் கணவன் யார்? இறந்து கிடக்கும் குழந்தை யார்? என் கதையை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றேன். அதன் பிறகு அவன் என் மீது இறக்கம் காட்டி என் மகனின் தளர்ச்சியினால் அதுவே நான் மீது பாக்கியமையா அயோக்கியபுரி ஆளப்பட்ட சக்கரவர்த்தி உடம்பு அரிச்சென்று போவது அவன் கண்ணாடி இருக்கிறார்கள். சந்தமதி நான் என்ன மகனே உன்னை வாழ்த்தினார்களேடா. லோகிதாசுக்கு என்ற பெயரை பார்த்து தேவதாரன் நீ திறக்குமையாக வாழ வேண்டும் என்று நான் யார்? அன்று உன்னை காலகட்டத்தில் விட்ட பொழுது நான் இறந்திருக்க வேண்டும். என்ன யாருன்னு தெரியவில்லையா? தங்களை தொட்டு அழுக கூட அறிவற்றவளா இந்த பாவி ஏன் சுவாமி இப்படி விலகி செல்கிறீர்கள்? என்னை தொடாதே அம்மா, நான் பாவி அம்மா, பாவி. உன்னை எப்பொழுது காலகட்டத்தில் விட்டு விட்டேனோ, விட்ட உன்னை தொடுவதற்கு எனக்கு என்ன உடல் பொருளாவி அனைத்தும் என்னுடைய இதமானுக்கு சொந்தமானதுதானே. தங்கள் சொல்வது உண்மைதான். நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க. கடமை தவறக்கூடாது. சூரிய உதயத்திற்குள் முடிக்க வேண்டும். சொல்லுங்க. துண்டு மடம் வாங்கி வா, நம்ம மகனை தகவல் கொடுக்க மாட்டார். வேறு வழி ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. ஆண்டவா, அனைத்து கஷ்ட நஷ்டங்களும் அனுபவித்து விட்டாய், அனுபவிக்க வைத்து விட்டாய் என்னை. எந்த போதிலும் இன்னும் ஒரு கஷ்டம் இருக்கு, அதையும் அனுபவிடா என்று சொல்லி வைத்திருக்கிறாயா? தெரியுமா, நான் பிச்சை எடுக்கவில்லை அம்மா, பிச்சை எடுக்கவில்லை. கணவன் வந்திருக்கிறார், மடியுக்கு பிச்சை எடுப்பா. நான் வருவதை மைந்தனை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் பிரபு. தாய் இந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா. வார்த்தை என்று
நான் கொடுக்கும் வள்ளல் பரம்பரையில் பிறந்தவள் பரவாயில்லை வாங்கிக் கொள்வேன். தாராவதி, என்னம்மா என்ன நடந்தது? நம் மகனை தகனம் செய்வதற்காக ஒரு வழியும் இல்லாத காரணத்தினால் எனக்கு தந்தபடி இருந்தாயே, அங்கே என்ன நடந்தது? என்னை பற்றி தங்களுக்கு தெரியாதா? நான் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. இருப்பினும் நமக்கு பெரிய சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும். தங்களுடைய எஜமான கட்டளை தாங்கள் சீக்கிரமாக நிறைவேற்றுங்கள் பிரபு. இதா இதுவும் திருவிளையாட்டில் ஒன்றே. என் ஆசையும் மழையாளையும் என் கரத்தாலை வெட்டுப்படி செய்து விட்டாயே. தாராவதி, அன்று கண்ணமாபுரியிலே காவலர்கள் மத்தியிலே அம்மி விதித்து அருந்ததி பார்த்து அக்கினி சாட்சியாக அந்தர் முனிவர் சாட்சியாக அன்று முதல் என் உயிரோடு இணைந்த உத்தம தர்மபத்திரியே, நீ என்று பற்றி பிடித்து இந்த கையால் இறைவன் கோவில் கொண்டு எல்லாருக்கும் வீடலுக்கு புண்ணிய பூமியான காசிய பகுதியை காவல் புரியும் மன்னான் உச்சமற்ற உன்னை கொலைகாரி கொலைகாரி என்று தீரம் அறியாமல் தீர்ப்பளித்த கொடுமையால் வெட்டுப்படி நிறுத்திருக்கிறது. எங்கு சென்றாய்? எதற்காக சென்றாய்? நம் மகனை தகனம் செய்ய வேண்டும், நாம் இருவரும் சேர்ந்து நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக தனமோ சென்றாய். மகன் இறந்து கிடக்கிறான். அவனை நாம் இருவரும் நல்லடக்கம் செய்வோம் அம்மா. ஆனால் சற்று நேரத்தில் இந்த வாழால் வெட்டுண்டு நீ இருக்க போகிறாய். நீ இறந்து விட்டாலும் உன்னை நாம் நல்லடக்கம் செய்யணும்மா, நல்லடக்கம் செய்கிறேன். ஆனால் இந்த பாதி நான் இறந்த பிறகு எனக்கு யாரம்மா, யார் இருக்கிறார்? அப்படி சொல்லாதீர்கள் சுவாமி. இறைவன் இருக்கிறான் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் இந்த உலகத்தை இழப்பதற்கு என்ன இருக்கிறது? நாடு நகர மக்களை விழுந்தோம், ஆசிய மகனையும் விழுந்தோம், அழகான குடிமக்களையும் விழுந்தோம். இனிமேல் நான் உயிர் வாழ விரும்பவில்லை. தாங்கள் கரங்களால் சாவதற்கு நான் வாக்கியம் செய்திருக்க வேண்டும் சுவாமி. தங்களுடைய எஜமான் கட்டளையை தாங்கள் சீக்கிரமாக நிறைவேற்றுங்கள் பிரபு, நிறைவேற்றுங்கள். ஆமா, கனவை வெட்டித்தான் வேண்டும். வெட்டுகிறேன், வெட்டுகிறேன். என் கைப்பிடித்தவளை, என் கற்பில் திறந்தவளை, என் உயிரையே நான் வெட்டப் போகிறேன். மனைவியை வெட்டு, மனைவியை வெட்டு.
எனக்கு மனம் வரவில்லை அம்மா. ஆனால் கடமை என்னை துணி. சுவாமி, பாசத்திற்கு அடிமையாக பார்க்கின்றீர்களா? வேண்டாம் சுவாமி, உங்கள் எஜமான் கட்டளை நிறைவேற்றுங்கள், அதுவே போதும் சுவாமி. பந்தபாசத்திற்கு தான் இடமில்லை. ஒருவரும் பிறப்பிக்கலாம், தாங்களே எனக்கு கணவராக வேண்டும். நம் குழந்தையை தேவதாசனை குழந்தையாக பிறக்க வேண்டும் நினைத்தேன். நான் நினைத்தது தவறுதலாக இருந்தால் என்னை மன்னியுங்கள் பிரபு. இனிமேல் எந்த பிறவையுமே நமக்கு வேண்டாம் அம்மா. கடமை நிறைவேற்றுகிறேன். இப்போதுதான் கருணை பிறந்ததா? ஹரிச்சந்திரா, நீயே உத்தமன், நீயே சத்தியவேந்தன். இந்த உலகம் முழுவதும் புகழ் ஓங்க வேண்டும் என்று இப்பேற்பட்ட நாடகத்தை நடத்தினோம். எனது திருவிளையாட்டு இது ஒரு விளையாட்டு. நீ காத்தது மயானம் அல்ல, அதோ பார்த்தாயா யாகசாலை. உன்னை விலைக்கு வாங்க வீரமாக அல்ல, அதோ பார்த்தாயா யமதர்மராஜன் வந்து கொண்டிருக்கின்றார். உனது மனைவியும் மகனையும் விலைக்கு வாங்கினவர் காலகண்டன் அல்ல, அதோ பார்த்தாயா அக்னி பகவான் வந்து கொண்டிருக்கிறார். உனது மகனை கடித்தது பாம்பல்ல, எனது மகன் முருகனே கவர்ந்து சென்றான். உனது மகனும் உயிர் பெற்று வருவான், காஜிராஜ மகன் கனகவேந்தனும் உயிர் பெற்று வருவான். மறுபடியும் சென்று அயோத்தி நாடு சென்று ஆட்சி வருவாயாக. வேண்டாம் சுவாமி, வேண்டாம். இத்தனை துன்பத்திற்கு மாறாகிறேன். அந்த ராஜகோலம் நீங்கி இந்த நீசகோலமும் அடைந்தேன். இனி எனக்கு வேண்டுவது அரசபாரம் அல்ல, தங்களுடைய திருவடி கிடைத்தால். ஹரிச்சந்திரா, நீ இந்த நாட்டை ஆண்டால்தான் நாடு செழித்து நல்ல மழை பெய்து உன் மக்கள் எல்லாம் செழிப்பீர்கள் இருப்பார்கள். அப்படி என்றால் உனது தேச மன்னர்கள் யாருக்கு பட்டம் சுற்றினாலும் உமக்கு சம்மதம் தான். தங்களுடைய அயோத்தியாபுரி நாட்டை தாங்கள் யாருக்கு முடி சூட்டினாலும் எனக்கு சம்மதம் தான். உனக்கே சுற்றி தங்கள் சித்தம் என் பார்த்து காலத்தை உருவாக்கும் காரணனே, அந்த காலனையும் உதைக்கும் பூரணனே.
மக்கள் அனைவரும் செல்வ செழிப்போடு நலமுடன் வாழ வேண்டும். நாடகத்தை அமைதி காத்து கொண்டு ருசித்த அன்பு கிராமத்தார்களுக்கும் விழா பிரிவினர்களுக்கும் இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் மொழி அமைத்த எங்களது விஜயகுமார் ஆடியோஸ் அன்பு உழவர்களுக்கும் அதில் பணிபுரியும் சகோதரர்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலைக்குழுமத்தின் சார்பாக நாடகத்தின் அமைப்பாளர் நாடக ஆசிரியர் மரியாதைக்குரிய அன்பு தந்தையார் ஜி.கே. சந்திரன் அவர்கள் சார்பாகவும் எங்களது கலைக்குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நிலையில் நாடகத வணக்கம். நாடு இருக்கிறது